ராய் கஞ்சி, அரிசி கஞ்சி, இந்த மாதிரி நிறைய கஞ்சி ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் உடலுக்கு ஆரோக்கியமான கருப்பு கவுனி கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கன்னா காலையில் செய்கிறோம் அப்படின்னா முந்தின நாள் நைட்டே வந்து ஊற வச்சுக்கணும். ஒரு 4-5 தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கணும். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கணும். அரிசி வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரன்னு வந்து எடுத்துக்கணும். ஒரு பேஸ்ட் ஆட்டம். ஸோ இதை வந்து அப்படியே வந்து குக்கரில் சேர்த்திட்டு அந்த நம்ம எடுத்து வச்ச தண்ணி, தென் வந்து வாட்டர் எல்லாமே சேர்த்து ஒரு 2 டம்ளர் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தென் வந்து இந்த அரிசி கஞ்சியோட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சீரகம் இது 3 வந்து நல்லா தட்டி வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து இதை 4 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். மல்லித்தலை போட்டால் நல்லாயிருக்கும், பட் எனக்கு வந்து கருவேப்பிலை தலை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ கருவேப்பிலை, இது கூட வந்து பச்சை மிளகா, ஸோ எல்லாத்தையும் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பறிச்சுட்டு போயிட்டு, வெங்காயம், சின்ன வெங்காயமும் நல்லாயிருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயமே 2-3 எடுத்து நல்லா கட் பண்ணிட்டேன். ஸோ பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஸோ இது 3 கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, தென் வந்து ஒரு திக்கான தயிர் வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு, தண்ணி எவ்வளோ வேணுமோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சூப்பரான கருப்பு கவுனி கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா அப்பளம், வடகம், ஊறுகாய் இது எல்லாமே சூப்பரான காம்பினேஷன். நான் வந்து சிம்பிளாக ஒரு பாயில்டு எக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.